சர்வதாவோட ஃபங்க்ஷனுக்கு வந்து விஜய் என்ன பண்ணாரு, மாமான்ற முறையில் வந்து சீர்வரிசைலாம் செஞ்சு பயங்கரமாக அசத்துறாரு. இதை பார்த்து சாரதா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து எல்லாரையும் அனுப்பிச்சிட்ட சாரதா வந்து நம்ம காவேரி கிட்ட செமையாக திட்டி விடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ, அந்த பையன் கூட சேர்ந்து வந்து பயங்கரமாக ஆட்டம் போடுறியா, போகிறதா இருந்தால் போயிடு அவங்க கூடவே, அதை விட்டுட்டு என் பேச்சு கேட்குற மாதிரி இங்கே இருந்துக்கிட்டு அந்த பையன் கூட வந்து இந்த மாதிரிலாம் வந்து சீர்வரிசையெல்லாம் வந்து செய்கிறதுக்காக கூட நிற்கிறியா நீ, அந்த அளவு ஆயிடுச்சு அவனுக்கு அப்படி சொல்லிட்டு செமையாக திட்டி விடுறாங்க. ஏமா நான் என்னம்மா தப்பு பண்ணேன், அவர் பண்ணதுக்கு நான் என்னம்மா பண்ணுவேன், நீ இடம் கொடுக்குறதால தாண்டி அவன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான், நீ சொல்லியிருப்ப சீர்வரிசை எடுத்துகிட்டு வா என் தங்கச்சிக்குன்னு சொல்லிட்டு அதான் அவன் எடுத்துகிட்டு வரான் அப்படின்னு. மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கே தெரியாதுமா அப்படின்னாங்க. ஏமா இப்படிலாம் தேவையில்லாமல் வந்து திட்டிகிட்டு இருக்க, அவன் என்னம்மா பண்ணுவா, விஜய் பற்றி தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, அவர் இப்படி தாம்மா ஏடா கூடமா எதாவது செஞ்சிட்ருக்காரு, அதனால் வந்து காவேரி என்ன பண்ணுவா, எதுக்குமா காவேரி திட்டுற அப்படின்னு. இவ தான் எல்லாத்துக்கும் காரணம், இவன் இடம் கொடுக்காம அவன் வந்திருப்பான், எல்லாத்துக்கும் இவ தான் காரணம், இவ வேணும்னு என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா இப்படிலாம் பேசுகிறேன், நான் ஒன்றும் அப்படி பண்ணலாமான்னு காவேரி அழறாங்க. காவேரி நீ அழாதடி, அம்மா பார்த்தா உனக்கு தெரியும்ல, ஏதாவது ஏடா குடும்பம் இப்படி தான் பேசி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம கங்கா அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. காவேரி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. விஜய் கிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட போகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசில், எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, மேலும் மேலும் சிக்கலை உண்டு பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் அன்றைக்கி என்ன சொன்னீங்க, எப்படியாவது சீக்கிரமாக அத்தை மனசை மாற்றி நான் சமாதானப்படுத்திடுவேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ என்னமோ இன்னும் சிக்கல் பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணேன் காவேரி, நீங்கள் யார் மாமா முறையெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி அப்படின்னு. என்ன காவேரி இப்படி பேசுகிற, நான் எடுத்துடக்கூடாதா, நான் செய்யக்கூடாது, இங்கே பாருங்கள் செஞ்சதெல்லாம் கரெக்டு தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இப்போ நம்ம போய் பிரிஞ்சிருக்க நிலைமையில் எங்கள் அம்மா இருக்கிற மனநிலையில் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா அவங்க பயப்படுறாங்கங்க, உங்களை பார்த்தாவே அவங்க பயப்படுறாங்க, இவர் என்ன பண்ண போகிறாரோ ஏது பண்ண போகிறாரோ, இந்த மாதிரி மனுஷனால் நம்ப முடியாதுன்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ நீங்கள் செஞ்சால் கூட அவங்க நம்பிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, என்ன தான் போட்டு திட்டுறாங்க, நான் தான் உங்களை வருஷத்தட்டு இருந்து வர சொல்கிறேன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, அத்தை வந்து என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், ஆனால் நான் செய்ய வேண்டிய முறையை நான் செஞ்சு தான் ஆவேன், இப்போ நீங்கள் இதெல்லாம் செஞ்சிட்டிங்கல்ல, இப்போ பாருங்கள் ஆல்ரெடி ஹவுஸ் ஓனருக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ எல்லா விஷயமும் அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, இப்போ என்ன தான் பண்ண சொல்கிறீங்க, இங்கே நாங்கள் என்ன தாங்க பண்ணுறது, ஏங்க எங்களை போட்டு படுத்து எடுக்கிறீங்கன்னு. சரி காவேரி இதுக்கெல்லாம் ஒரு வழி வச்சுருக்கேன், நீ கவலைப்படாது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன வழி இப்போ வச்சுருக்க போகிறீங்க அப்படின்னு. இங்கே பாரு, இவ்வளோ நாள் வந்து உங்கள் அம்மாவுக்கு என்ன கோவம், நம்ம 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டு மேரேஜ் பண்ணது தானே உங்கள் அம்மாவுக்கு கோவம், ஆமாம் என் அம்மாவுக்கு அதுதான் கோவம், அப்போ அக்ரிமெண்ட் போட்டு நம்மளை மேரேஜ் பண்ணலை, நல்ல மாதிரி மேரேஜ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு உங்கள் அம்மா கோவம் இல்லை அப்படி தானே அப்படின்னு. ஆமாம் அதான் நம்ம பண்ணலையே, இருக்கா வெறி பொறு, நான் சொல்கிறது கேளு, நம்ம மறுபடியும் கல்யாணம் பண்ணிப்போம், அதுவும் அக்ரிமெண்ட்லாம் போடாமல் நல்லபடி கல்யாணம் பண்ணிப்போம், அதுவும் எப்படி தெரியுமா, உன் வீட்டுக்கு நான் பொண்ணு கேட்டு வரேன், உன் அம்மாவை சமாதானப்படுத்தி எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு நம்ம 2 பேரும் உலக அறிய ஊர் அறிய சூப்பராக பிரம்மாண்டமாக மேரேஜ் பண்ணிப்போம், அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு எப்படி கோவம் வராதில்ல, அதுக்கப்புறம் ரொம்ப சமாதானம் ஆகிதான் ஆகணும் அப்படின்னு. என்ன விளையாடுறீங்களா, மறுபடியும் நம்ம 2 பேரும் கல்யாணமா, ஒரு கல்யாணம் நடந்தே ஒரே பிரச்சனையாக இருக்குது, இதில் இன்னொரு கல்யாணம் நடக்கணுமா அப்படின்றாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நடக்காது, கண்டிப்பாக நடக்கும் காவேரி, சரி அதெல்லாம் விடு, உங்கள் அம்மா ஒத்துக்கிறாங்க இந்த கல்யாணம் நடக்குது அதெல்லாம் விட்டு, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் எல்லாரையும் வந்து சமத்தோட உங்கள் அம்மா வந்து ஆசீர்வாதத்தோட எல்லாருமே முறைப்படி சூப்பராக கல்யாணம் பண்ணால் உனக்கு ஓகேவா இல்லையா, அதை மட்டும் சொல்லணுன்னு. அது வந்து காவேரி யோசிக்கிறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லு காவேரி அப்படின்னு. எனக்கு ஓகே தான் அப்படின்றாங்க. உனக்கு ஓகே தானே, அப்புறம் என்ன, பொண்ணுக்கு ஓகே மாப்பிள்ளைக்கு ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, எப்படியாவது பேசி கல்யாணம் பண்ணிட வேண்டியது தானே அப்படின்னு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமானே தெரில, நீங்கள் வேறு இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. கண்டிப்பாக வந்து நடக்கும் காவேரி, நீ கவலைப்படாமல் போ, இந்த விஜயை நம்புறியா இல்லையா அப்படின்னு. நம்புகிறேன் அப்படி நம்புறல, கண்டிப்பாக நடக்கும், கூடிய சீக்கிரம் உங்கள் அம்மாவே பாரு என் சந்தோஷமாக என் கூட அனுப்பிச்சி வைக்க போகிறாங்கன்னு. இவர் என்னென்னமோ சொல்கிறாரு, ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, உண்மையிலேயே இவர் சொல்கிறதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தாலியை எடுத்து பார்க்குறாங்க. தாலி எடுத்து பார்த்தோன்னே யோசிக்கிறாங்க, இந்த தாலி கட்டினது முதல்ல விஜய் அவங்க கழுத்தில், அவங்க பயந்து வந்து அந்த தாலியை வாங்கிக்கினது கழுத்தில், அது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. ஆமாம் இந்த தாலி கட்டும்போது நான் எவ்வளோ பயந்து போனேன், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ பதறி போனேன், மன நிம்மதி இல்லாமல் தானே இந்த தாலி வந்து அவர் கட்டும்போது நான் இருந்தேன், ஆனால் இப்போது அவர் தான் என் மனசில் ஃபுல்லாகவே இருக்கார், இப்போ கல்யாணம் நடந்தால் உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. ஆனால் இது நடக்குமா, விஜய் சொல்கிறாரு கண்டிப்பாக நடக்கும்னு, நடந்தால் நல்லாயிருக்கும், அம்மா இதுக்கு சம்மதிப்பாங்களா, எல்லோரும் இதுக்கு சம்மதிப்பாங்களா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து குழப்பமாக அவங்களோட தாலியை பார்த்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே வந்து விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இதை பற்றி நினச்சி